குட் மார்னிங் கைஸ். ஸோ டுடே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் என்னோடய ஃபோன் இருக்குல்ல, என்னோடய ஃபோனில் வந்து என்ன பிரச்சனைன்னு தெரில, ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குதுயா. ஒரு மாதமாக இந்த பிரச்சனை இருக்குது. அது என்ன சாஃப்ட்வேர் இஷ்யூவாக தான் இருக்கும். ஸோ OnePlus சீக்கிரமாக அது வந்து சரி பண்ணுங்கள். எனக்கு கடுப்பாக இருக்குது, என்னால் வீடியோ எடுக்க முடியல, வ்ளாக் பண்ண முடியல. ஸோ சீக்கிரம் பாருங்கள், எங்கள் அக்காவில் எனக்கு கடுப்பு ஏற்றுறாங்க. கண்டிப்பாக அவங்க ஃபோன்லேயே ஃபோக்கஸ் நல்லா வருது, என்னோட காசு கொடுத்து இவ்வளோ வாங்கி ஃபோன் ஃபோக்கஸ் வர மாட்டேங்குது. ஸோ டுடே வி ஹேவ் 3 jobs டு பி டன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பர் வந்து ஜெராக்ஸ் எடுக்கணும், அதை எடுத்து போய் பிரேம்ரோ கிட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜெராக்ஸ் ஃபஸ்ட் எடுக்கணும். செகண்டு நம்ம மூவி போக போகிறோம். ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மூவி போய். என் வாய்ஸ்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நான் எழுந்தேன். ஸோ சீக்கிரம் போய்ட்டு ரெடி ஆகணும். எழுந்து வரணும், எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு வந்து சில பார்ட்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் என்னன்றது வந்து நான் அப்படியே போகிற வழியே வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் போய் ப்ரெஷ் பண்ணிட்டு ரெடி ஆகணும். இன்னும் அந்த தூங்கு மூஞ்சி அப்படியே வந்து எனக்கு. கடைசியாக ஃப்ரெண்ட்ஸோட நான் என்ன பண்ண தெரியுமா பார்த்தேன், நெஞ்சம் மறப்பதில்லையா நைட் ஷோ போனேன். ஆமாம், நைட் ஷோ போனேன். நெஞ்சம் மறப்பதில்லைக்கு போயிட்டு நைட் 2 மணிக்கு வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். அப்போ கூட போலீஸ் பிடிச்சி என்ன சில காமெடியெலாம் பண்ணாங்க. அது என்னது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அண்டு லாஸ்ட்டாக போனது நெஞ்சம் மறப்பதில்லை. அண்டு இது என்ன படம் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, காட்ஜில்லா வர்சஸ் காங், இல்லை காங் வர்சஸ் காட்ஜில்லா, என்ன டைட்டில் அது, சரி ஏதோ ஒன்று, அதுக்கு தான் நம்ம போக போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே போயிட்டு அதை வாங்கிட்டு ஃபஸ்ட் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கான வேலையை வந்து நம்ம அப்படியே வந்து பார்ப்போம். அல்ஃபா இவன் எப்போ பாரு கால் பண்ணிட்டே வந்துட்டுருக்கான், என்னன்னு தெரில. நான் போகிறேன்டா, நான் போய் ரெடியாகிறேன். பாய், நான் போய் ரெடியாகிறேன். சைன் லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வாங்கி சும்மாவே கிடக்குது. இது அவ்வளோவா யூஸ் பண்ணவே இல்லை, ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது எதனால வந்து அப்புறமா சொல்கிறேன். ஐயோ தும்மல் வருது, ஆமாம் கொரோனாவாக இருக்குமோ. அண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா WD-40 காலியாக போதியா, இது வேறு ஆர்டர் போடணும். ஆனால் எனக்கு WD-40 வாங்கி கொடு, ஆர்டர் போட்டு விடு. அக்கா காசு கேட்குறாங்க. இது வந்து இப்போ தான் கைஸ் வாங்கினேன். அது பாருங்களேன், கூலண்ட்டு இப்போ தான் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கா தெரியுதா, கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். வண்டிக்கு வந்து கூலண்ட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாயிடுச்சு. ரொம்ப நாளாக வந்து கூலண்ட் ஆயில் போடாமல் இருந்துச்சு. ஸோ அப்புறம் கொஞ்சம் டாப் அப் பண்ணேன். அதுக்கப்புறம் ரைடு போனேன், அங்கே சில சம்பவம் நடந்துச்சு. கூலண்ட் ஆயில் வந்து கீழே ஊற்றிச்சு கொஞ்சம். ஸோ திரும்பி வந்து அதை வந்து டாப் அப் பண்ணணும். ஸோ நம்ம போய் இது பண்ணி இதை டாப் அப் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 6 செட்டு ஷூ இருக்குது. ஆனால் நான் என்னதான் இருந்தாலும் மாற்றி ஒரே இதை தான் போடுவேன். எனக்கு ஷூஸ் ரொம்ப பிடிக்கும் கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் இது மாதிரி 9 பேர் ஷூஸ் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய வாங்கி நிறைய தூக்கி போட்டுருவேன். போட்டு இது பண்ணி தூக்கி போடுறேன். ஷூஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ இருக்கிறதே நான் வந்து போகிறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா மாற்றி ரிப்பீட் பண்ணி தான் போட்டுட்ருப்பேன். அது இன்னும் தெரியல, அது போட்டால் தான் அந்த கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் வந்து வரும். இப்போ நான் ரிப்பீட் தான் பண்ண போகிறேன். ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். நான் வந்து ஷர்ட்ஸ் அவ்வளோவா இருக்காது. டிஷர்ட்ஸ் ஹூடிஸ்லாம் வந்து நிறைய வச்சுருப்பேன். ஆனால் நான் அதையும் வந்து ரிப்பீட் பண்ணி தான் போட்டுட்ருப்பேன். அது என்னவோ தெரில, அது போட்டால் தான் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். டைம் ஆகிடுச்சு, கூலண்ட் ஆயில் அப்புறமா தான் வந்து ஊற்றணும். இது இங்கே இருக்கட்டும். வண்டி ரொம்ப அழுக்காக இருக்குது. ட்ரிப் போயிட்டு வந்து கழுவே இல்லை. ட்ரிப் வீடியோ வேறு எடிட்டிங் போயிட்டுருக்கு, அதை வேறு பண்ணணும். ஸோ இந்த வீடியோலாம் நீங்கள் அதுக்கப்புறமா தான் பார்ப்பீங்க. மணி 11 ஆகிடுச்சு. நான் 12:30 மணிக்கு அங்கே இருக்கணும். ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆகிடுச்சு, 12வது மணி. சீக்கிரமாக போகணும். 12:30 மணிக்கு ஷோ. சங்கம் தேட்டர் தான் போயிட்டுருக்கேன். அங்கே டால்பி போடுவாங்க தெரியுமா, வேறு லெவலில் இருக்கியா. டால்பி மட்டும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடணும். அந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கும், சரௌண்டிங் சவுண்ட்ஸு. ஸோ அதுக்காக தான் பசங்க சீக்கிரமாக வர சொல்லியிருக்காங்க. அண்ட் கைஸ், சத்தியமாக வந்து வேறு லெவலு. போன வீடியோவுக்கு வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். நான் சீக்கிரமாக போன நேரம் பார்த்தா இந்த ட்ரக் இந்த சைடு பிடிக்குமாடா, நியாயம் பண்ணுறீங்கடா டே. இந்த ரூட்டில் இதாங்க இது கடுப்பு. அடிக்கடி இந்த ட்ரக்கை போட்டுருவானுங்க, எரிச்சலாக இருக்கும். உள்ளே புந்து இந்த மாதிரி போட்டுறதுக்குள்ளே சும்மா போகிறப்பெல்லாம் போட மாட்டானுங்க. எப்போ நான் அவசரமாக போகணும்னு நினைக்கிறேன்னா அப்போ தான் போடுவானுங்க. படம் 3D வேறு வரலையா, 3D இருந்திருந்தால் வேறு லெவலில் வந்துருக்கும். ரொம்ப ஹைப் வேறையா அந்த படத்துக்கு. ஸோ அதனால் 12:33 ஆகிடுச்சு. கரெக்டாக 3 minutes லேட். இப்போ தான் கிட்டே வந்திருக்கேன். நான் உள்ளே போயிட்டானுங்க. உள்ளே போகணுமே, வேறு பார்க்கிங் போகணும், அது ஒரு தலைவலி. வண்டி வெயிட்டில் தான் ஒன்றுமா. அப்பாடா கொஞ்சம் நேரம் இடம் கிடச்சிது. எப்படி விடுவேண்ணா? ஓகே அண்ணா, நான் போயிட்டு வரேன். பை. வீட்டுட்டு வேணா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்கிறா. கை காமி. பார்த்தீங்களா, சைனீஸ் பேக்கெட் உள்ள கை விட்டுறாதீங்க, பாருங்க. போலாமா? பாய்டா. சரிடா. இவன் தான் கிஷோர், என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு. நான் வந்து ஷோரூம் போயிட்டுருக்கேன். ஆமாம் கைஸ், வண்டிக்கு இது வாங்கணும்னு சொன்னால் தெரியுமா, அதான் என்ன பார்த்திங்கன்னா இந்த பிரேக் சுவிட்சு.
ஸோ பின்னாடி லைட் எரியத்துக்கு ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சா பின்னாடி லைட் எரியும்ல, அது வந்து என்னென்னா சில சமயம் பிடிச்சிட்டு விட்டால் லைட் ஆஃப் ஆக மாட்டேங்குது, அது பாட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, எனி டைம் எரிஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த சுவிட்ச் ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறமா கியர் லிவரில் வந்து கியர்ன்ற பாருங்களேன், கியர் லிவரில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து ரொம்ப ரேரு, இது வரைக்கும் எனக்கு ஒரு 2 தடவை ஆயிருக்கு. நம்ம வந்து கியர் மாத்திரப்ப பார்த்தீங்கன்னா கியர் லிவர் வந்து கழண்டிக்குது. அது என்ன கழண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஜாயிண்ட் வரும் தெரியுமா, நான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்புறமா. அந்த 2 ஜாயிண்ட்லேருந்து அது லூஸ் ஆகிடுச்சு போல். சரி அது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். சரி ஓகே, அதை அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா அது அந்த இடம் ஃபுல்லாக ரஸ்ட் ஆகி அது திருப்பவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, இந்த கியர் லிவர் சேர்த்து செட்டாக தான் வரும்னாங்க. சரி அது ஒன்று வாங்கணும். இது 2 தான் இப்போதைக்கு வாங்க வேண்டியது இருக்குது. அப்புறம் அந்த பேக் பிரேக் பேட் வந்து கொஞ்சம் தேஞ்சு போச்சு. ஸோ ஃப்ரண்ட்டு நல்லாயிருக்கு, பேக் மட்டும் கொஞ்சம் இது வாங்கணும். இது 3 பொருள் தான் வந்து வண்டிக்கு வாங்க வேண்டியது இருக்குது. வண்டியை வந்து வாஷ் பண்ணணும். ட்ரிப்பு போயிட்டு வந்தால சிட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல வண்டி ஓட்டுறப்ப. சும்மா எங்கள் வீடு இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான், ஜஸ்ட் நடந்தே வரலாம், அந்த டிஸ்டன்ஸ் தான். இப்போ என்னடானா இவ்வளோ தூரத்துலேருந்து வரது ஒரு நல்ல ஃபீல், செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ரோடு போகிறப்ப கிராவலாக போட்டிருக்காங்களே, அந்த இடத்துல நான் ஏபிஎஸ் பைக்லாம் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அந்த இடத்துல பிரேக் அப்ளை பண்ணாதீங்க, கியர் டவுன் பண்ணி இன்ஜின் பிரேக்கிங்லேயே வாங்க, வீல்ஸ் கட் ஆகாமல் இருக்கும். ஸோ ஒரு சின்ன டிப் டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகும். இப்போலாம் அதிகமாக அங்கே கீரி ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்களே, ஸோ அதனால் சொல்கிறேன். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வாங்கியாச்சு. ஸோ 1150 ரூபா கிட்ட பில்லு வந்துச்சு. அந்த ஃப்ரண்ட்டு பிரேக் லைட் ஸ்விட்ச் மட்டும் கிடைக்கலையாம்ப்பா, அது 20 நாள் ஆகும்னாங்க. மற்ற எல்லாமே கிடச்சிருச்சு. கியர் ராடு 250 ரூபாவும் தான், மற்றபடி எல்லாமே அவங்க கொஞ்சம் தான். அந்த இது கிட்டு ஒன்று வாங்கிட்டேன், பெட்ரோல் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு எல்லாம், அது கிட்டு ஒன்று வாங்கிட்டேன். பிரேக் பேடும் ஒன்று வாங்கிட்டேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. மற்றபடி அது மட்டும் வாங்கிட்டால் விலை கம்மியாக தான் இருக்கும். சர்வீஸ் வந்துருச்சு 3500 கிலோமீட்டர், 3500 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. எப்பயும் 4000 பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டேன். ஆயில் மட்டும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருவேன். இதை ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். எனக்கு ஷேர்ஸோட விலையெல்லாம் பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ லாக்டவுன் வந்துச்சுன்னா செம்மையாக குறையும். யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது பெஸ்ட்டு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்கள், சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருந்தேன், சொன்னேன் உங்களுக்கு. எல்லாம் லாக்டவுன் வருன்ற பயத்தில் வந்து ஷேர்ஸ்லாம் விற்றுட்ருக்காங்க போல். ஸோ அதனால் பயங்கரமாக விலை குறையுது. லாக்டவுன் வந்து நல்லாவே வந்து குறைஞ்சிரும். ஸோ நான்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். போன லாக்டவுன்லாம் செம்ம விலை கம்மியாச்சு எல்லா ஷேர்ஸும். அப்போ எனக்கு அதை பற்றி அவ்வளோ தெரியாதனால நான் எதுவுமே வாங்காமல் விட்டேன். அப்போ என்கிட்ட காசும் கிடையாது, இப்போயும் அவ்வளோ காசும் கிடையாது, விலை குறையுது. ஏதாவது வாங்கி போடுங்க. அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு துருன்னு போயிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்களோ இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு டிப்பு, அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். வீட்டுக்கு வர சொன்னான். சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டா, போய் பொருள் வாங்குறேன்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி இப்போ அவன் வீட்டுக்கு போகலாம், போர் அடிக்குது. வீட்டுக்கு போய்ட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணும். ஸ்கூல் படிக்கிறப்பலாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அவன் வீட்டுக்கு கொஞ்சம் குட்டி ரூமாக இருக்குமா, செம்மையாக இருக்கும். ஹோம் தேட்டர் வச்சுருப்போம், அழகாக லேப்டாப்பில் அது இதுன்னு கேம் ஆகிட்டு. அவன் தான் கொஞ்சம் டெக் கை எங்கள் கேங்கில். இந்த டெக் கை ஒருத்தர் இருப்பாள் எல்லா கேங்லையும். அந்த லேட்டஸ்ட் டெக்கில் வந்து அப்டேட்டடாக இருக்கிறது. அவனும் அந்த டெக் பற்றி நிறைய பேசுவோம், ஃபோன்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேசி, லேப்டாப் அப்படின்னு பேசி இப்போ போய்கிட்டே இருக்கும் டாக்கு, நிற்கவே நிற்காது. ஸோ அவன் வீட்டுக்கு போகலாம் திரும்பி, செம்ம ஜாலியாக இருக்கும் அந்த மெமரிஸ்லாம். பைடா பை, அப்பமா வரேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு வா. சரி எங்கே காலில் சரிடா ஓகேடா, பாய்டா. சரிடா. நாளைக்கு காலைல தான் எழுதி இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வேறு காலேருந்து சாப்பிட வேறு இல்லை கைஸ். காலைல ஏந்தனா டக்குன்னு இந்த பசங்க கூப்பிட்டானுங்கன்னு அப்படியே வந்துட்டேன். வீட்டுக்கு போய் சாப்பிடணும். முதல்ல டைம் ஆயிடுச்சு, நைட்டே ஆகிப்போச்சு. சீக்கிரம் போகணும், டிராஃபிக்காக வேறு இருக்கும். நம்ம விலாகை கொஞ்சம் மூடிட்டு வீட்டுக்கு போவோம். கைஸ் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டைம் வந்து ஒரு 8 ஆகுது. நான் வந்து இதை வந்து இன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம் தான் வந்து நினச்சேன். பட் ஆனால் சில விஷயங்கள்னால வந்து அதை இப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியலை. நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து காமிக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கியர் ராட் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் ஒன் இதுக்கு பார்த்தீங்களா, இதுதான் நியூ ஒன் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ பார்க்கலாம், லெட்ஸ் சீ. சரி ஓகே கைஸ், எல்லாருக்கும் வந்து பாய். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். நம்ம பாய், நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க.